உன்னதானே நான் மலை போல நம்ப இருந்தேன். மாதிரி ஆத்தா நீயும் கூட இருப்பேன்னு நான் உறுதியா இருந்தேன்னு. நான் என்ன பண்ணுவேன்? தப்பே பண்ணாத என் முத்து மாமாவ தப்பு பண்ணிருக்கோன்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு விட்டியே. ஊருக்காரங்க மத்தியில அழகுடிய வச்சிட்டியே. ஐயா, இப்போ நியாயம் ஜெயிச்சிருச்சு பாத்தீங்களா? சரிப்பா, எங்களுக்கே இது மனசுக்கு கஷ்டமா தான்ப்பா இருக்கு. கடவுள் தீர்ப்புங்கிறதுனால எதையும் யாராலையும் மறுதளிக்க முடியாதுப்பா. ஆத்தா, என்ன இப்படி கைவிட்டுட்டியே. ஏதோ அம்மனை இவங்க தான் மொத்தமா குத்தகைக்கு எடுத்த மாதிரி அம்மன் தீர்ப்பு சொல்லிடும், அம்மன் தீர்ப்பு சொல்லிடும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? நல்லவங்க நல்லவங்கன்னு கூப்பாடு போட்டவங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. சாயம் வெளுத்து போச்சுங்கிற பயத்துலதான் இப்ப பேச வார்த்தை வரல. என்ன வெண்ணிலா, என்ன சொல்ற இப்போ? சொல்லு. இப்படி ஒரு சோதனை உனக்கு வந்திருக்க வேண்டியதில்ல. என்ன பண்றது, ஏற்கனவே பேசின மாதிரி பத்திரத்துல நீ கையெழுத்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. அதுக்கு முன்னாடி பத்திரத்துல இருக்கிற வாசகத்தை ஊரு முன்னாடி வாசிக்கிறது நல்லதுப்பா. அதுக்கப்புறமா நீ கையெழுத்து போடுப்பா. அந்த பத்திரத்துல இருக்கிறத வாசி தம்பி. வெண்ணிலாவுக்கும் பொன்மகளுக்கும் கொடுக்கிற அதே மரியாதையையும் அங்கீகாரத்தையும் ஊர் உலகில் இனி ஸ்வேதாவிற்கும் திருத்தணிகைக்கும் கொடுக்க நான் மனதார சம்மதிக்கிறேன். இதில் என்ன தவறுதல் ஏற்பட்டாலும் ஊரார் மத்தியில் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டவன். இப்படிக்கு முத்தரசன். என்னப்பா முத்தரசு, இந்த பத்திரத்துல இருக்கிற வாசகங்கள்லாம் உனக்கு சரின்னு படுதா? ஐயா, வாசகங்கள் சரிதாங்க. ஆனா இதுல சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. இது பாருங்க, ஏற்கனவே எனக்கு உணர்வு இல்லாத நேரத்துல முத்தரச மாமா ஏதோ கடமைக்கு தான் எனக்கு தாலியை கட்டியிருக்காரு. அதனால மறுபடியும் இவர் எனக்கு ஊரறிய உலகறிய தாலியை கட்டி என்ன முழுமையா மனைவியா ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அதுக்கும் கட்டுப்படுறேன்னு இவர் எழுதி கொடுக்கணும். என்னால முடியாது, நிச்சயமா என்னால முடியாது. என்ன முத்தரசு, ஆத்தாவோட தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் இப்படி பேசுறது எந்த வகையில நியாயம்? அந்த ஆத்தாவே வந்து சொன்னாலும் சரிங்க, என்னால முடியாது. எனக்கு தெரியாத தப்பு பண்ணணும் இல்லையானே. நான் ஒரு தப்பு பண்ணல, என் மனசாட்சிக்கு தெரியும். என்னால முடியாதுன்னா முடியாதுதான், யார் சொன்னாலும் சரி. அது எப்படி மாமா? ஊர் தீர்ப்புக்கும் ஆத்தா தீர்ப்புக்கும் மதிப்பு கொடுக்காத நீங்கெல்லாம் ஒரு நியாயஸ்தரா? ஊருக்காரங்க மொத்த பேரும் சும்மா நிக்கிறீங்களே, கேளுங்க. ஊருக்குதான் நியாயம் தர்மம் எல்லாம், இவருக்கு மட்டும் இல்ல. புரியுதுல்ல உங்களுக்கு? இங்க பாரு முத்தரசு, இப்படி ஒரு தீர்ப்பு ஆத்தா கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் இனிமேலும் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. ஸ்வேதா சொன்ன விஷயத்தையும் சேர்த்து சரின்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுற வழியா பாருப்பா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என் பொட்டாட்டி உயிரோட இருக்கா, என்ன வற்புறுத்தி இன்னொரு கழுத்துல எப்படி தாலி கட்ட சொல்றீங்க? சட்டப்படி தப்பு இல்லையா, குற்றம் இல்லையா? வெண்ணிலா, முதல் மனைவி சம்மதிச்சாதான் ஓ முத்து மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாராம். நீ மொத்தமா குத்திகைக்கு எடுத்திருக்கியே இந்த ஆத்தா, உனக்கு எதிரா தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு குமுறிக்கிட்டு இருக்காத. நீ ஆத்தாவோட பக்தே தானே? வாயை திறந்து பேசு. நான் ஆத்தாவோட பக்ததான், ஆத்தாவுக்கு கட்டுப்பட்டவதான். ஆனா அது அத்தனையும் தாண்டி எனக்கு என் முத்து மாமா மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு.
மாமா தப்பே பண்ணிருக்க மாட்டாரு. 1000 பேரு சேர்ந்து நின்னாலும் சரி, என்னால நான் சொன்ன விஷயத்துல இருந்து மாறவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி என் முத்து மாமா ஸ்வேதாவை மனைவியா ஏத்துக்க முடியும்? பாத்தீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து பேசுற பேச்ச கேட்டீங்களா? இங்க பாருங்க, ஊர் பெரியவங்க எல்லார்கிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் முத்து மாமாவுக்குன்னு இருக்கிற மரியாதையும் பெருமையும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வாரம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. என் முத்து மாமா குத்தமே இல்லாதவர்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். என்னம்மா இது? சாமியே தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட எப்படிமா நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியும், 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 முடியும். இது அந்த ஆத்தா மேல சத்தியம். இது பாரு, அது இதுன்னு சொல்லி ஆத்தா உங்களுக்கு எதிரா தீர்ப்பு கொடுத்ததுனால எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா 2 பேரும்? அதானே? இதெல்லாம் சும்மாங்க, நம்பாதீங்க. ஊருக்கு கட்டுப்பட்டே ஆகணுங்க. அதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி மீறினா ஆத்தா சாபத்துக்கு ஆளாக நேரம். இது ஊரு. இனிமே இந்த வீட்டோட மகாராணி நான் தான். இந்த வீட்டுக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம். பாவம், பாத்துட்டு இருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போயிட்டாங்கல்ல. எதிர்த்து அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. ஏன்னா சாமி எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கும்னு முத்தரச மாமாவும் சரி, அந்த வீணா போன வெண்ணிலாவும் சரி, பாவம் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துல அவ என்னத்த கிழிக்க போறா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்வேதாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கு இன்னொருத்தி பிறந்து வந்தாதான் உண்டு. ஏய் அக்ஷயா, நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன், நீனு மூஞ்சி உம்மன் வச்சிட்டு இருக்க. Come on, enjoy the moment. இல்ல ஸ்வேதா, உன் பக்கம் நியாயம் இருந்து சாமி தீர்ப்பு கொடுத்திருந்தா சந்தோஷப்படலாம். ஆனா இப்ப சாமியவே ஏமாத்திட்டு சந்தோஷப்பட முடியுமா? பெரிய குத்தமாயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. என் உள் மனசுல நான் என்ன நினைச்சுக்கிட்டு அங்க வந்து நின்னேன்னு அந்த ஆத்தாக்கு தெரியாதா என்ன? என்ன தண்டிக்கணும்னா முத்தரச மாமா சுத்தி வரும்போதே அந்த கற்பூரம் அணைஞ்சிருக்கணும்ல. அது நடந்துச்சா? நடக்கலல்ல. அந்த சாமியே எனக்கு தாண்டி சாதகமா இருக்கு, உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஒண்ணுல பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாமி குத்தமாயிடும்னு. கண் எதிரில ஃபேன் அபசகுணமா விழுந்துருச்சு பாத்தியா? நல்லா இருந்த ஃபேன் எப்படி விழுகும்? ஏய் அறிவு கிட்டவளே, இந்த மாதிரி ராங் சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஃபேன் எப்படி விழுந்துச்சுன்னா, உனக்கு இப்போ தலையில நட்டு லூசா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஃபேன்லயும் நட்டு லூசா இருந்திருக்கு. அதனாலதான் கீழே விழுந்திருக்கு. சும்மா தோத்துருவோன்னு பேசிக்கிட்டு. இத பாரு, ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருந்தா மட்டும் ஜெயிப்போம். அதை விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டே இருந்தா நம்ம இடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் எடுத்த இந்த விஷயத்துல ஜெயிச்சு சாதிச்சு நான் காட்டுவேன். எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சு முத்தரச மாமாவோட பொண்டாட்டியா, திருத்தணியோட அம்மாவா, முழுமையா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாள் வந்துருச்சுடி. அத அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் தலை குனிஞ்சுதான் நின்னேன். மாமா,
ஊர் என்னை பற்றி என்ன நினச்சா அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. அந்த நேரத்தில் நான் யோசிச்சதெல்லாம் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அப்போ உன் முகத்தை தான் பார்க்கணும்னு நினச்சேன். நீயும் ஒரு வேளை என்ன சந்தேகப்பட்டியோன்னா ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீ எல்லாருக்கும் முன்னாடியே என் மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொன்ன பார்த்தியா? அப்பதான் போன உசுரடுக்கு திரும்ப வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. என்ன முத்து மாமா, இங்க பாரு, நீ யாருக்காகவும் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. தலை நிமிர்ந்துதான் நிக்கணும் முத்து மாமா. அதெல்லாம் சரி வெண்ணிலா, அதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தைய போட்டு தாண்டுன பச்சை குழந்தை, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. முத்து மாமா, அந்த இடத்துல நீ சரியானவர்னு நிரூபிக்கணுங்கிற எனக்கு அந்த வெறி மட்டும்தான் இருந்துச்சு. அதான் எனக்கு வேற வழி தெரியல. அவங்க ஏதேதோ பேசி உன் மேல அது இதுன்னு அசிங்கத்தை அள்ளி இறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாய ஒரே அடியா அடைக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல முத்து மாமா. அதுக்காக தான் நியாயத்தை காப்பாத்த வந்த குழந்தையா இவள நினைச்சு நான் அப்படி பண்ணேன். பெருசாகி அவகிட்ட சொன்னாலும் கூட அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு நினைச்சு அவ சந்தோஷப்படுவாளே தவிர கண்டிப்பா சங்கடப்பட மாட்டா. அண்ணி, ஏதோ அங்க ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டீங்க. நமக்கு இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் கையில இல்லையே அண்ணி. எப்படி அண்ணி நிரூபிக்க போறீங்க? இப்பவும் நான் சொல்றேன், என்னைக்குமே மனுஷங்க தப்பு பண்ணலாம், ஆனா தெய்வம் தப்பே பண்ணாது. அந்த ஆத்தா சொன்ன தீர்ப்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி, அப்போ அண்ணன் தப்பு பண்ணிருக்காருன்னு நீங்களும் சொல்ல வர்றீங்களா? அவசரப்படாத கார்த்தி. அந்த குழந்தைக்கு முத்து மாமா தான் அப்பான்னு ஆத்தா 1க்கு 2 தடவையா உறுதி கொடுத்திருக்கா. ஆனா அம்மா யாருன்னு உறுதிப்படுத்தலையே. என்ன நீ குழப்புறீங்க? கார்த்தி, ஒரு குழந்தைக்கு அவ அம்மாவா இல்லையான்னு அவ பதட்டத்தையும் நட உடைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்வேதா கிட்ட அந்த குழந்தைக்கு அம்மாங்கிற எண்ணம் துளி கூட இல்லவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படி அம்மாவா இருக்க முடியும்? வெண்ணிலா, நீ என்ன சொல்ல வர? நான் கேட்ட ஒரு வார அவகாசமே என் மனசுல அழுத்தமா ஒரு விஷயம் தோணுனதுனாலதான். அது உண்மைன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும். ஆனா இந்த ஒரு வார அவகாசத்தை அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்ட நான் வாங்கல, அந்த ஆத்தா கிட்ட வாங்கி இருக்கேன். ஆத்தா கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நடக்கும் முத்து மாமா, நடக்கும். நம்பிக்கை வைக்கிற காரியம் ஜெயிக்கும். நம்ம கிட்ட நியாயமோ தர்மமோ இருக்கு. அது ஜெயிக்கலனா வேற என்ன ஜெயிக்கும்? பாத்தீங்களா முத்து மாமா, பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? திருத்தணிக்கே நம்ம குழந்தை முத்து மாமா, நம்ம குழந்தை. குழந்தை இறந்து போச்சுன்னு யாரோ போய் சொல்லிருக்காங்க. இது நம்ம ரத்தம் முத்து மாமா, நம்ம வாரிசு. ஊரை கூட்டி இந்த விஷயத்தை முதல்ல சொல்லணும். ஏய், குழந்தை குடு, குடுறி, குடு, விடு. அழக்கூடாது, அழக்கூடாது. எவனோ ஒரு சாமியார காசு கொடுத்து வர வச்சு அவர் வருவாராம், அப்படியே என் தங்க மோதிரத்தை தூக்கி வீசுவாராம், இவ கொடுத்த அரிசிய வாங்கிப்பாராம், கருப்பு வெள்ளை சங்க காமிச்சு ஒரு கதை சொல்லுவாராம். இப்போ இதெல்லாம் நாங்க நம்பணுமா என்ன? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆள் நான் இல்ல. நீங்க பாருங்க, குழந்தைய குடுக்கவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் பேசிக்கோங்க. இதே ஊர் முன்னாடிதான் அந்த ஆத்தா பார்த்து ஒரு தீர்ப்ப சொல்லிருக்காங்க.
முதல்ல அத மதிக்க கத்துக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். அத மதிக்காத உங்க முன்னாடி நான் எதுக்காக இந்த தீர்ப்பை மதிக்கணும்? என்னால எதுவுமே ஏத்துக்க முடியாது. அண்ணி, அடுத்து என்ன பண்றது அண்ணி? இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன செய்யறதா? என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னல, அது இதான் கார்த்தி. திருத்தணிகைக்கு பால் கொடுத்ததால மட்டும் அம்மான்னு நான் உரிமை கொண்டாடல. ஒரு அம்மாவுக்கு தான் பெத்த குழந்தைய தெரியாதா? ஆமா முத்து மாமா. ஆனா நான் வாயை திறந்து சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஸ்வேதா அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. எப்ப இந்த சாமியார் வந்து அருள் வாக்கு சொன்னாரோ அப்பவே என் தயக்கம் எல்லாம் உடைஞ்சு சந்தேகமே இல்லாம திருத்தணிக நம்ம குழந்தை முத்து மாமா. திருத்தணிக நம்ம குழந்தைதான். வெண்ணிலா, உன் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா நம்ம வெறும் உணர்வை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஊர் உலகம் நம்மளும் அதுக்கு சாட்சியம் தேவை. வெண்ணிலா, 7 நாளுக்குள்ள உண்மையை நம்ம நிரூபிச்சு ஆகணும். அப்பதான் நடக்க போற அநியாயத்திலிருந்து நம்ம உண்மையை காப்பாற்ற முடியும். ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். கார்த்தி அண்ணா, பெரியவங்களை கொண்டு போயிட்டு பத்திரமா விட்டு வந்துரு. பத்திரம். வரோமா? வரோம். வாங்கம்மா. ஸ்வேதா, கதவு தர. ஸ்வேதா, 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 அங்க பாருங்க. ஸ்வேதா, கதவு தர. ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. கதவு தர ஸ்வேதா. ஏய், போட. ஏய் ஸ்வேதா, கதவு தர. எதுக்கு? திருத்தணிகையை கொடு. தர முடியாது மாமா. உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது எல்லாமே நிஜம்தான். ஆனா அந்த உரிமையை நிலைநாட்டணும்னா முதல்ல என் கழுத்துல தாலியை கட்டுங்க. அத விட்டுட்டு சும்மா இங்க வந்து உரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி உங்களுக்கு சாதகமா எல்லாமே மாத்திரலான்னு பாக்குறீங்கல்ல? இப்படி கதவை திறக்க போறியோ இல்லையா? முடியாதுன்னா முடியாது. இப்ப சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த 7 நாளும் நான் உள்ளே தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க திண்டாடி தவிச்சு தண்ணி குடிச்சு ஊர்க்காரங்க வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்கல்ல,
அப்படி முடிவு பண்ற அன்னைக்கு உங்க கையால தாலி கட்டிக்கிறதுக்காகத்தான் நான் வெளிய வருவேன். என் குழந்தை உங்க கையில கொடுத்து எனக்கு நானே சூடு போட்டுக்கணுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற. மரியாதையா கதவை திறக்க போறியா இல்லையா? அப்போ முடியாது மாமா. நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன். உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணி நிரூபிங்க. இவன் ஏன் குழந்தை உங்க கையில எதுக்கு கொடுக்கணும்? இப்படி கதவை திறக்கலன்னு வச்சுக்கோ, கதவை உடைச்சு நான் உள்ள வருவேன். கதவை திறக்க முடியாது. ஏய் முத்து மாமா. அச்சோ செல்லம். மாமா ஏன் அழுறா? என்னாச்சு? தெரியல முத்து மாமா. குழந்தை அழுதுன்னு தொட்டு பார்த்தா உடம்பு அனலா கொதிக்குது. ஐயோ நல்லதானே வேணும் திடீர்னு. எப்படி என்னாச்சுன்னே தெரியல முத்து மாமா. உடம்புலாம் கொதிக்குது. எனக்கும் ஒண்ணும் புரியல முத்து மாமா. நீங்க இரு, நான் மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி சரி சரி, ஒண்ணுடா. வெண்ணிலா, குழந்தை அழுவ சத்தம் கேட்டுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. ஐயோ, அதான் மருந்து வரசுறேன். சரி சரி சரி, நான் எப்படி குடும்பத்து மாமா. என்னண்ணா ஆச்சு? நீங்க என்னடா தூங்க இங்க பண்றீங்க? இல்லண்ணா, பொன்மகள் அழுற சத்தம் கேட்டுச்சு, லைட் வேற இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தோம். அது ஒண்ணு இல்லடா, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா ஜுரம் அடிக்கிற பாவம். பாத்துறீங்களா? முத்து மாமா கொடுத்த மருந்து எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டா. நாம பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாமா? சரி சரி வா, நீங்க போய் படுங்க, ஹாஸ்பிட்டல் போட்டு வந்துடுறோம். சரிண்ணா, நீங்க போயிட்டு எதுனா கால் பண்ணுங்க. நானும் வரேன் மாமா. வா வா. வேற தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு தூங்குடா பேசாம. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் டேய், என் உயிரை எடுக்காத, வா. என்னடா? ஏய், ஏன்டா இப்படி போட்டு என்ன படாத பாடுபடுத்துற? தூங்கி தொலைக்க வேண்டியதானே. என்னது உடம்பு சுடுது? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே. அண்ணா என்னண்ணா, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, குழந்தை எங்க? இல்லடா, ஜுரம் அதிகமா இருக்கடா, அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சுவேதா எங்கடா? அவங்க மேலதான். மேல இருக்காங்க. என்னன்னு தெரியலையே. சிம்ரன், ஜனனி வாங்க. குழந்தை மூச்சு திணற மாதிரி அழுதுட்டு இருக்கு ஸ்வேதா. சொன்னா கேளு ஸ்வேதா. முத்து மாமா, எல்லாரும் கூடி இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு மாமா. குழந்தைக்கு ஏதாவது வந்துட போகுது ஸ்வேதா. கதவை தெர ஸ்வேதா. முடியாது. டேய் போங்கடா. நான் ஒன்றும் வர வேலையே இல்லையடா. ஜன்னலுக்கு வெளியே ஜாலரா தட்டுறீங்களா? குழந்தை எழுதிட்டு இருக்கு. டேய், குழந்தை எழுதிட்டு இருக்குல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? மூஞ்சுல முகர கட்டியும் பாரு. ஏ ஸ்வேதா, குழந்தை ஏன் அழுது? ஒண்ணும் இல்ல, குழந்தை நல்லாதான் இருக்கு. ஏன் போ? நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் அழுகுது? அறிவு கட்ட முட்டம். ஜுரம் அடிக்குதா? இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது மாமா. இந்த பாரு, குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதுன்னு எனக்கு தெரியும். மரியாதையா கதவை திற.
உன் ஜாடுறாங்களோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பாரு, பொன்மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். கொஞ்ச நேரம் விட்டு அவளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பா இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. கதை தர. காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ லேசான ஜுரம் தான். நான் பாத்துக்கிறேன். ஏய் ஸ்வேதா, பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்காத. பொன்மகளுக்கு ஜுரம் வந்தா கண்டிப்பா இவனுக்கு ஜுரம் வந்திருக்கும். 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. கதவை தர. எந்த காலத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொன்மகளுக்கு காய்ச்சல் வந்த உடனே இவனுக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? பொன்மகளுக்கு காய்ச்சல் வந்தா அதே நேரத்துல திருத்தணிக்கும் காய்ச்சல் வரக்கூடாதா என்ன? இப்ப நான் சொல்றேன், பொன்மகளுக்கு வந்த காய்ச்சலோட வைரஸ் தான் இதோ அப்படியே டிராவல் பண்ணி வந்து இதோ இவனுக்கும் அட்டாக் ஆயிருக்கு. வெங்காயம் பண்ணுது. இருக்கிறதுல கேவலமான வைரஸ் நீதான். அந்த டெல்டா வேரியண்டோட ஒன்ன பார்த்தா பயப்பட வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட முழு குடும்பத்துக்கே வந்துரும் இந்த கொரோனா. குழந்தையோட உயிரோட விளையாட கதவு தர. ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்த காய்ச்சல் ஏன் இங்க வருது இல்லையா? அது எப்படி வருது? நேரம் கிட்ட நேரம் லாஜிக்க பேசிட்டு ஒழுங்கு மரியாதை கதவு திறக்க போறியா இல்லையா? ஐயா, நான் ஒன்னும் லாஜிக் பேசல, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். கதவை திறக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு போங்க. ஸ்வேதா, குழந்தையோட உயிர் தான் முக்கியம். உன்னோட பிடிவாத முக்கியம் கிடையாது. மரியாதை கதவு திறக்க போறியா இல்லையா? அண்ணா, இவகிட்ட எல்லாம் என்னென்ன பேசிக்கிட்டு வாங்கின நம்ம கதவை உடைப்போம். என்னதே கதவு உடைக்கிறீங்களா? கதவு உடைச்சு பாருங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. டேய் ஸ்வேதா, என்ன உள்ள ஓவரா பேசிட்டு இருக்க? டேய், இந்த நேரத்துல எது கத்துற? கொஞ்சம் அமைதியா இரு. என்னன்னா என்ன சும்மா இருக்க சொல்ற? உள்ள குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்னு சொன்னா அவதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ணா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க நான் கதவை உடைப்போம். என் திருத்தணிக்கு எனக்கு கிடைச்சிட்டா. என் தங்கம் 2த்தையும் காப்பாத்திட்டா. எல்லாம் வேண்டுதல்னாலதான். நீ கும்பிட்டுக்கு ஆத்தாவே நேரில் வந்துட்டா பாத்தியா? சரி சார், பாத்துக்கோங்க. நான் குடுக்கற மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டா கொடுங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்கப்க்கு வர வேண்டி இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். ஓகேமா. மாமா, குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு முத்து மாமா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஒன்னாலதான் 2 குழந்தைங்க இப்ப சரியா இருக்காங்க. முத்து மாமா, பாத்தியா முத்து மாமா? ராத்திரி எல்லாம் அனலா கொதிச்சுது. இப்ப 2 பேருக்கும் சரி ஆயிடுச்சு. முத்து மாமா, பொன்மகளுக்கு இருக்கிற மாதிரியான மச்சம் திருத்தணிகைக்கும் இருக்கும்னு சொன்னாங்கல்ல. இப்ப வரைக்கும் நம்ம பாக்கல. அவனுக்கும் இருக்கான்னு பாத்துடலாமா? வீட்டுக்கு போனா எப்படி இருந்தாலும் ஸ்வேதா பார்க்க விட மாட்டா. சரி, உடனே நீ எப்ப? பாத்தியா முத்து மாமா? இவனுக்கும் அதே இடத்துல மச்சம் இருக்கு முத்து மாமா. இது ஒண்ணு போதும். இது ஒண்ணு போதும் முத்து மாமா. இது நம்ம குழந்தை, நம்ம ரத்தம், நம்ம வாரிசுன்னு நிரூபிக்க இது ஒண்ணு போதும் முத்து மாமா. உடனே ஊரை கூட்டி தகவல் சொல்லு. பெருமையா சொல்லு முத்து மாமா. இது நமக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லு முத்து மாமா. இது பொன்மகள் கூட பிறந்த ரெட்ட குழந்தைன்னு சொல்லு. நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிடுச்சு. என் திருத்தணிகை எனக்கு கிடைச்சிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? அது பெரிய கதைங்க. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. என்னால அதை நம்ப முடியல.
என் உள்ள உணர்வுல என்னோட இன்னொரு குழந்தை இருக்குன்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில வச்சு என் குழந்தைய என் முத்து மாமாக்கு முறை பொண்ணா இருக்கிற ஸ்வேதாங்கிறவ திருடிட்டா. அப்படி திருடி அவளுக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பொய்யான DNA ரிப்போர்ட்டையும் வாங்கி இந்த ஊருக்குள்ள பஞ்சாயத்துல காமிச்சு பேசி அவளுக்கு பிறந்த குழந்தைதான் திருத்தணிக்குன்னு நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எதுவுமே நடக்கல. பார்த்தல்ல முத்தரசு, இந்த நிமிஷம் வரைக்கும் கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இவர் எனக்கு ஊரறிய உலகறிய தாலிய கட்டி என்ன முழுமையா மனைவியா ஏத்துக்கணும். ஒரே ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. என் முத்து மாமா குத்தம் இல்லாதவர்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். என் வாயால நானே இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த ஒரு சாமியாரு திருத்தணிக்க எனக்கு பிறந்த குழந்தைதான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 குழந்தைக்கும் இந்த மாதிரி மச்சத்தை பார்க்கும்போது 2 மச்சமும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அந்த ஸ்வேதா அதையும் மறுத்து DNA டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியல. அப்படி அந்த DNA டெஸ்ட் கொடுத்தா அதோட முடிவு தெரிய 10 நாள் ஆகுமா. ஆனா பஞ்சாயத்துல நான் பேசி வாங்கின கேடு முடிய இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்கு. நீங்க பக்கத்து ஊரு ஜமீன் வாரிச அவங்க குடும்பத்தோட வாரிசு தான் நிரூபிச்சு குடும்பத்தோட சேர்த்து வச்சத நான் கேள்விப்பட்டேன். அது மனசுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. இங்க பாருங்க, 2 குழந்தைக்கு அம்மாவா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு என் குழந்தை வேணும். உங்களால என் குழந்தைய மீட்டு தர முடியுமா? அம்மா வெண்ணிலா, கவலைப்படாதம்மா. ஒண்ணு பண்ணுமா, அந்த 2 குழந்தைகளையும் ஊர் பொதுமக்கள் கூடி இருக்கிற பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரணும். அந்த பொண்ணையும், அதான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கால, உன் குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி அவங்களும் கூட இருக்கட்டும். நானும் ஊர்ல விசாரிச்சு ரெட்டை குழந்தையா பிறந்த 2 குழந்தைகளையும் ஒரே அப்பா அம்மாவுக்கு வேற வேற பிரசவத்துல பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருக்கக்கூடிய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வர சொல்றேன். அவங்கள வச்சு முதல்ல இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க மேல இந்த மூலிகையை பயன்படுத்துறேன். அப்ப எல்லாருக்குமே எது உண்மைன்னு எளிதா புரிஞ்சிரும். ரொம்ப நன்றிங்கய்யா. நீ நிம்மதியா போமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா நிரூபிச்சிடலாம். அதே மூலிகை தான் பாத்துக்கோங்க. கையிலேயே தான் வச்சிருக்கேன். இதை இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கும் வைக்க போறேன். ஒருவேளை சிவப்பு நிறமா மாறுச்சுன்னா நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த மூலிகை சாரே பேசிடும். இல்ல ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீதான் காப்பாத்தணும். காப்பாத்தாத்தா. அதான்
குழந்தை தானே நிரூபணம் ஆயிடுச்சு. திருத்தணிக்கு நம்ம குழந்தை தான் முத்து மாமா. பாரு, 2 கையில வச்ச பச்சையிலயும் சிகப்பா மாறிடுச்சு பாரு. பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டமான விஷயத்த இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்களே. இத்தனை நாளா இத பத்தி நல்லதுப்பா. ஏகப்பட்ட வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அத வெறும் பச்சளைய வச்சு நிரூபிச்சிட்டீங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? தலைவரே, தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? தீர்ப்பு என்னப்பா தனியா சொல்லிக்கிட்டு? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம 2 குழந்தையும் முத்தரசன் வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தைதான்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் இனி என்ன தனியா தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு? பெரிய மனுஷங்களே வணக்கம். ரொம்ப அவசரப்படாதீங்க. இத பாருங்க, இப்ப சொன்னீங்களே தீர்ப்பு, அத என்னாலலாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஏமா ஏன் இப்படி பேசுற? உன் கண்ணுக்கு எதிர இப்ப நீ நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. சரிங்க, அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த பழமொழி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, நான் சொல்றேன். கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிச்சு அறியறதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சாங்க, மைய கொண்டு வந்து வச்சாங்க, அது கலர் கலரா மாறிச்சுன்னு சொல்லிட்டு உடனே அது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. என்னம்மா இது? ஊர் முன்னாடியே இதை நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி தகராறு பண்ணா எப்படி? இவரும் ஒரு மூலிகையை கொண்டு வந்திருக்காரு. அத வச்சு இப்போ நீங்க பண்ணீங்களே ஒரு டெஸ்ட், அதே மாதிரி இவரும் ஒண்ணு பண்ணுவாரு. தாராளமா பண்ணி பார்க்கட்டும். ஆனா என் முடிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இத பாருங்க, என் கையில பச்சளை சாறு ஒண்ணு வச்சிருக்கேன். ஒருவேளை ஒன்னா பிறந்த 2 குழந்தையா இருந்தா 2 பேருக்குமே கையில இந்த பச்சளை கருப்பா மாறும். அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு பச்சளை கருப்பாவும் இன்னொரு குழந்தைக்கு பச்சளை வெள்ளையாவும் மாறும். அப்படி இருந்தா அந்த குழந்தைங்க ஒன்னா பிறக்கலன்னு அர்த்தம். சரிங்க வைத்தியரே, டெஸ்ட் பண்ணி